சங்கரன் கோவில் அருகே கொடுக்கல் வாங்கல் தகராறில் ஒருவரை கத்தியால் குத்திய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலை அடுத்த சீவலராயனேந்தல் பகுதியை சேர்ந்தவர் மகேந்திரன். இவர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் மகேந்திரனிடம் சங்கரன் கோவில் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த ராமசாமி வட்டிக்கு பணம் வாங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக வட்டி பணத்தை ராமசாமி கொடுக்கவில்லை என தெரிகின்றது. இதையடுத்து மகேந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் ராமசாமியின் வீட்டிற்கு நேரடியாக சென்று பணம் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அப்போது மகேந்திரனின் ஆதரவாளர்கள் ராமசாமியை தாக்கியதாகவும் கூறப்படுகின்றது. தந்தை தாக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த ராமசாமியின் மகன் சரவணன் நேற்றிரவு சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலையில் நின்று கொண்டிருந்த மகேந்திரனை தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மகேந்திரன் சிகிச்சைக்காக சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இது குறித்து சங்கரன் கோவில் டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணனை கைது செய்து சிறை காவலுக்கு அனுப்பினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.